மரம் நகருமா? காற்று மாசுபாட்டை குறைக்குமா? Can a tree move? Can it reduce air pollution? ஹாய், திஸ் இஸ் சௌமியா. அண்ட் நீங்கள் நடமாடக்கூடிய, அதாவது நகர்வை ஏற்படுத்தக்கூடிய மரங்களை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இப்படி ஒரு மரங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மரங்கள் காற்று மாசுபாடை குறைத்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய, அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மையில் இந்த மரங்கள் செயல்படுகின்றன. இந்த மரங்கள் முழுக்க முழுக்க தண்ணீராலேயே இந்த மரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மரங்கள் இந்த மரத்தில் முழுக்க தண்ணீர் இருக்குது இல்லையா? அந்த தண்ணீரில் நுண்பாசிகள் செயல்படுகின்றது. இந்த நுண்பாசிகள் தான் சூரிய ஒளியை பயன்படுத்தி, அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாக சூரிய ஒளியை பயன்படுத்தி இந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த மரங்கள் செயல்படுகின்றன. இந்த மரங்கள் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வளர்ப்பதற்கு ஏற்றார் போன்ற தன்மை இந்த மரங்கள் கொண்டதாக இருக்குது. நகர்ப்புறத்தில் நாம் வளர்க்கக்கூடிய நகர்ப்புறத்தில் நாம் இயல்பாக மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அங்கே மண் அதிகமாக தேவைப்படும். இந்த கட்டமைப்பில் நகர்ப்புற கட்டமைப்பில் எங்கேயாவது ஒரு ரொம்ப அரிதான இடங்களில் தான் மரங்கள் வளர்ப்பதற்கோ ஏற்ற சூழல் இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இருக்காது. பூங்காக்களில் குறைந்த பகுதியில் தான் பூங்காக்கள் பூங்காக்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல எண்ணற்ற மரங்கள் வளர்ப்பதற்கான ஏற்ற சூழல் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு விதமான கேள்வி. அதையெல்லாம் போக்குவதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டை குறைத்து ஆக்சிஜன் அதிகரிக்கிறதுக்காக இந்த மரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு செயற்கையான மரங்கள். இந்த செயற்கையான மரங்களை லிக்விட் ட்ரீ, அதாவது சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்மார்ட் ஆல்கா லிக்விட் ட்ரீ, அதாவது இதில் பயன்படுத்தக்கூடிய நுண்பாசி, அதாவது மைக்ரோ ஆல்கா, அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆல்கா ஒற்றை செல் உயிரியான இந்த ஆல்கா, அதுவும் நுண்ணிய பாசி தான் இந்த ஆல்கா. இந்த ஆல்கா தண்ணீர், அதாவது நீர்நிலைகளில் தான் வசிக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் அதிகபட்சமாக பெரும்பாலான ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது இந்த நுண்பாசிகள் தான். இந்த ஒற்றை செல் உயிரியான இந்த நுண்பாசி தான் அதிகபட்சமாக நுண்பாசிகள் நீர்நிலைகள் மூலமாக அதிக அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றதாக சயின்ஸ் டைரக்ட் இதை பற்றிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை மையப்படுத்தி தான் நம்ம இந்தியாவில் CSIR அப்புறம் CIMFR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் மற்றும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைனிங் அண்ட் ஃபியூவல் ரிசர்ச், அதாவது மத்திய அரசுடைய மத்திய அரசின் நிறுவனமான எரிபொருள் மற்றும் சுரங்க ஆய்வு நிறுவனம், இவங்க தான் இதை வடிவமைத்திருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் ஆல்கல் லிக்விட் ட்ரீ, இதை லிக்விட் ட்ரீ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க இதில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த தண்ணீரில் இந்த நுண்பாசிகளை சேர்த்துருவாங்க. இப்போது இதில் ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. அந்த கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த டேங்கில் சேமிச்சுட்டு இப்போது இது தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த ஆல்காவோட ஒளிச்சேர்க்கையை நடத்துவதற்கு அடுத்த இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அது ஒளிச்சேர்க்கை மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆல்கா ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்கும். அப்போது அதிக அளவில் இந்த ஆக்சிஜன் இதனால் உற்பத்தி செய்யப்படும். இது குறிப்பாக வணிக வளாகங்கள், அப்புறம் தொழிற்சாலைகள், பூங்காக்கள், கல்வி நிறுவனங்கள், அப்புறம் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த மரத்தை இந்த லிக்விட் ட்ரீயை வைக்கிறது மூலமாக இது பெரிய அளவில் இடத்த எடுத்துக்கொள்ளாது. இதற்கு மண்ணும் தேவையில்லை. அதனால் அந்த லிக்விட் ட்ரீயை அந்த இடத்துல வச்சிட்டாங்க அப்படின்னா அது காற்றை சுத்திகரித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காற்று மாசுபாடால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போக்குவதற்கு ஏதுவாகத்தான் இதை வடிவமைத்திருக்காங்க. இது CIMFR தலைமை விஞ்ஞானியான வெற்றிவேல் அங்குசெல்வி இதை வடிவமைத்திருக்காங்க. அவங்களுடைய டீம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த சால்ட் அந்த சால்ட்டான இந்த லிக்விட் ட்ரீ குறிப்பாக
மக்களை வந்து சென்றடையும், அதாவது நகர்ப்புற மக்களை வந்து அதிக அளவில் சென்றடைவதற்காக இந்த சால்ட்டோடைய விலை வந்து இன்னும் தீர்மானிக்கப்படல. இது வந்து ஒரு மலிவான விலையில் வந்து தான் இதை வந்து வெளியிடுவதாக வந்து வைத்திருக்காங்க. அப்போ மலிவான விலையில் வந்து இது வரும் பட்சத்தில் நகர்ப்புற கட்டமைப்பில் இது ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான வழிவகை வந்து இந்த மரங்கள் வந்து செய்ய இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இந்த சால்ட் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஒரு மாற்றாக மட்டும்தான் வந்து ஒரு நகர்ப்புறத்தில் வைக்க முடியுமே தவிர, இயற்கையான மரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பல்வகை உயிர் பெருக்கமாகட்டும், அப்புறம் மண் அரிப்பை வந்து தடுப்பதற்கும், இந்த மழை பொழிவிற்கு காரணமாக இருப்பதற்கும், இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிழல், அங்கே அந்த மரங்கள் ஏற்படுத்தக்கூடிய குளிர்ச்சி, இது எல்லாமே வந்து இந்த செயற்கையான இந்த லிக்விட் ட்ரீ ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது. இதையும் வந்து அவர்களே வந்து இந்த கருத்தை வந்து அவர்களே முன்வைக்கிறாங்க. இது வந்து நகர்ப்புறத்தில் வந்து மரங்கள் வளர்ப்பதற்காக ஒரு மாற்றை தான் வந்து மாற்றாகத்தான் இந்த மரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கே தவிர, இயற்கையான மரங்களுக்கு மாற்றான இந்த சால்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படிங்கிறது தான் இயற்கையான ஒரு விஷயம். இது நம்ம இந்தியாவில் தான் வந்து இந்த சால்ட்டை வந்து வடிவமைத்திருக்காங்க. இது தற்போதைய ஒரு மாற்றாக தான் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இருந்தாலும் நம்மக்கிட்டே இருக்க அந்த நகர்ப்புற கட்டமைப்பில் அதிகபட்சமாக மரம் வளர்ப்பதற்கான சூழல் வந்து இல்லாத தருணத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே கூட இந்த ஸ்பேஸ் வந்து இதுக்குன்னு வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த மரத்தை வந்து வச்சு வளர்க்க முடியும். அப்போ அதற்கேற்ற மாதிரி ஒரு காம்பேக்ட் சைஸில் வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம லிக்விட் ட்ரீ அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லிக்விட் ட்ரீ அப்படிங்கிறது உண்மையிலே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மரம் கிடையாது. இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட மரம். இந்த மரத்தில் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனை வந்து மாற்றும். ஆனால் அதுவும் வந்து இதில் இன்னும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து உருவாக்கப்படாது. செயற்கையாக வந்து ஒரு ஒளியும் வந்து வைத்திருக்காங்க. ஏன்னா சூரிய ஒளி இல்லாத தருணத்தில் ஒரு மழைப்பொழிவு வந்து ஏற்படும் பட்சத்தில் கார்மேகம் இருக்கும். அப்போ கார்மேகம் சொல்லப்படும் தருணத்தில் வந்து சூரிய ஒளி கிடைக்காது. அப்போ சூரிய ஒளி கிடைக்காதுன்னா ஒரு மாற்று வழி வேணும் இல்லையா? அதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி தான் இந்த மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனை வந்து மாற்றி கொடுக்கும். இன்றைக்கி நாம் இந்த லிக்விட் ட்ரீ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம புது விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.